எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இப்படி கசகசன்னு கிடக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் துணி மடிச்சுட்டே வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். அதனால் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், லாங் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ போட்டேன். பிடிச்சிக்கோ. என்னென்னு போட்டேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காருன்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் நார்மலான கேள்வி தான் கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சுன்னா அடுத்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் போடலை. அதுவே இன்னும் வியூஸ் போகல. இல்லை அடுத்த வீடியோ போட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஆனால் பிடிச்சிட்டியா? பிடிச்சி எங்களையும் நம்பி அந்த வீடியோ ஒரு 85 பேர் அந்த மாதிரி பார்த்த முடிச்சு நன்றி. இப்போ அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெயிட் லாஸ் அதை நான் போட்டிருக்க தேவையில்லை. ஆனால் ஏன் போடுறேன்னா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. சப்போர்ட்னால் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, சப்போர்ட்னால் நீங்கள் வந்து அது பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தேவை. இப்போது நான் என் மேரேஜ்க்கு முன்னாடியும் சரி, மேரேஜ்க்கு அப்புறமும் சரி, நான் ஒரே வெயிட்டில் தான் இருக்கேன். 75 இருந்தேன். அந்த 75வே நான் 5 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். குழந்த கன்சீவாக இருக்கும்போது மட்டும் ஒரு 85 வந்தேன். அது பாப்பா டெலிவரி ஆனோடனே அந்த 10 கிலோ சடன் குறைஞ்சி அந்த 75 தான் என்னால் குறைக்க முடியாமல் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதில் இடையில நம்ம ஏய் இப்படி பாருங்க, என்ன இடையில பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம், யார் இது? இந்த 75ங்கிறது ஒரு நான் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும் 76, 77, 78 வரைலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போகாதனால வீட்டிலே தானே இருந்தேன். நெக்ஸ்ட் நான் கடைக்கு போக ஆரம்பித்தேன். கடைக்கு போக ஆரம்பித்தோன்னே இந்த 2 kg தான், அந்த 78 to 77 குறைஞ்சி. அப்புறம் 76லே தான் இருந்தேன். குறையவே கிடையாது. நம்மளையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், கடை நம்மளது கிடையாது, பட் நம்ம வேலை செய்கிற இடம் அப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னால நம்ம எல்லாத்தையுமே பார்த்து ஆகணும். சரியா? சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம எதாவது பண்ணலான்னா பாப்பா நைட் தூங்குறதே 12 மணிக்கு. அவளை சீக்கிரமாக தூங்க வைக்க முடியாது. ஏன்னா அவளை நான் கடையில் தூங்க வச்சுருப்பேன். கடையில் அவள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவளை அங்கே தூங்க வச்சா வீட்டுக்கு வந்து அவள் தூங்குறதுக்கு லேட் ஆகும். 12 மணிக்கு அவள் தூங்கி அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். எங்கே டைம் இருக்கும்? 4 மணிக்கு எழுந்திரிச்சா அந்த அவளை டெய்லி கிளப்பி போக வைக்கிறது அப்படின்னே சரியாக இருக்கும். என்ன இனி வந்து நாளை எழுந்து மார்ச் 2ஆம் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்ச் 30 கண்டிப்பாக ஒரு 5 kgயாவது நான் லெஸ் பண்ணியிருப்பேன். அதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்னை கலாய்ச்சிருக்காங்க. நான் நிறைய பேர் பேசியிருந்தேன், என் வீட்டுக்காரே என்னை கலாய்ச்சிருக்காரு. ஆனால் அவர் கலாய்க்கிறதுக்காக தான் நான் குறைக்கல. இருக்கிற ஹைட்டு 155 தான், ஆனால் என் வெயிட்டு 75. கண்டிப்பாக நம்ம குறைச்சி ஆகணும். இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு 30 வயசு 35 வயசு ஆகும்போது அங்கங்கே கை காலெலாம் இன்னைக்கு நிறைய நோய் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்காக அடுத்த நெக்ஸ்ட் பேபி பிளான் இருக்கிற எல்லாத்துக்காகவும் ஃபஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். இதை வந்து நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். மறுபடியும் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவேன், மறுபடியும் விட்டுருவேன். ஆனால் இதை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா இதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் இது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு அவங்க வெயிட் லாஸ் போச்சே, ஏன்னா உங்களுக்கு காட்டணும்ல, நம்ம ரிசல்ட் காட்டணும்ல, அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மார்ச் 2ஆம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 30ஆம் நம்ம ரிசல்ட் பார்க்குறோம். ஏன்னு வெளி ஐட்டத்தில் நம்மளால் அதாவது இந்த ஒர்க் அவுட் ஜிம் அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஏன்னா இனி எக்ஸ்ட்ராவாக காலையில் நேரத்தில் ஒரு 1/2 hour முன்னாடி வச்சு வாக்கிங் போய் ஃபுட்டில் மெயினாக ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டுனால் இந்த கருப்புக்கவனி, சாமை, வரகு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி எனக்கு யார் யார் என்னென்னலாம் சாப்பிட்லாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பார்க்குறேன். நானும் எவ்வளோ என்னால் ட்ரை பண்ணி முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நான் வேறு கடையில் ஒரு அக்காட்ட சவால் விட்டுருக்கேன். நான் மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக இவ்வளோ, அதாவது நான் உங்களுக்கு பிப்ரவரியில் சவால் விட்டுருந்தேன். பிப்ரவரி மாதம் நான் இவ்வளோ குறைச்சிடுவேன், எனக்கு காசு கொடுத்துருந்தேன். ஆனால் நான் இங்கே குறைக்க ஊருக்கு போய் அங்கே திங்க வைக்க இந்த மாதிரி இருக்கவே வந்து போயிடுச்சு அந்த மாதம். ஸோ அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் மார்ச் மாதம் எக்ஸ்ட்ரா கேட்டு இப்போ அவங்ககிட்டையும் நான் வெயிட் லாஸ் பண்ணால் எனக்கு அவங்க 1000 ரூபா தருவாங்க. பார்த்தீங்களா? நான் வெயிட் லாஸ் பண்ணால் எனக்கு அவங்க 1000 ரூபா தருவாங்க. அவங்க வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. கூட என் வீட்டுக்காரரும் சேர்ந்தா. மெயினாக என்னதாலும் அவர் எனக்கு கலாய்க்கூடாதுல, அவர் எனக்கு கலாய்க்கிறாரு. அதுக்காகவே நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு இருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு கலாய்ச்சி தான் இருக்காரு. அப்போலாம் ரோஸ் எடுப்போன்னு கேட்காதீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை நோக்கி போகும்போது கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் பண்ணுங்கிற இது வருது. பண்ணுவோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி உங்களால் கேட்க முடியாது. யாராவது
என்னை கைட் பண்ணுவோம். அதான் உண்மையே சொன்னால் அதுதான். இப்போ என் வீட்டுக்கார் சொல்லுவார், நான் உன்னை கைட் பண்ணுறேன்ட்டு. அவர்கிட்ட ஒரு அசால்ட்டு தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் கூட இருக்கிறவர், அவர் தெரிஞ்சவர், அவர் திட்டினாலும் நம்ம கேர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவர் திட்டினா நான் அவ்வளோக்கா கேட்கவும் மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவர் காலைல 8 மணி வரைக்கும் தூங்குவாருங்க. நம்ம 8 மணி வரைக்கும் தூங்க முடியுமா? அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அவர் சொல்லுவார், அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஸோ இதுனா உங்கள்கிட்ட சொல்லிட்டுனா, ஐயோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேனே, அப்போ நம்ம 30 நாள் இப்படி நம்ம காட்டலேன்னா அவங்க கேட்பாங்களே, அசிங்கமாக இருக்குமே அப்படிங்கிற இது. மெயினாக என்னோடய ஹெல்த்துக்காக தான் நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கைடன்ஸ்க்காக உங்கள்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். ஒருவேளை யாராவது ஞாபகம் வச்சு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். நான் வந்து எங்கேயும் போய் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு அதெல்லாம் எதுவுமே கொடுத்து போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிறதவே நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் என் சிஸ்டர் இருக்கா பாருங்கள், நினச்சோடனே வெயிட் லாஸ் பண்ணிடுவாள். சோறு தண்ணி இல்லாமல் எப்படியோ ஒன்று பண்ணிடுவாங்க. அவள் டெலிவரிக்கு முன்னாடி 85 என்னமோ இருக்கா. டெலிவரி முடிஞ்சு அடுத்த ஒரு வருஷத்தில் சடன்னு குறைச்சி இப்போ நார்மல் வெயிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளில் ஏறின உடம்பா 10 வருஷமாக ஏற்றி வச்சிருக்க உடம்பு திடீர்னு குறைனா குறைஞ்சிருமா? குறைப்போம், கண்டிப்பாக குறைக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. நாளைந்து நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷார்ட்ஸில் வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன் என்னதுன்னு போடுறேன். பார்க்குறவங்க இஷ்டம் இருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க எப்பவுமே போல் தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும். நான் இதை வந்து ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீடியோ போடுறது, டைலாக் பேசுறது, ஆடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குது. அதனால தான் நான் ஆடாமல் சும்மா பேசி காட்டி என்னோடய டெய்லி லைஃப் என்னவோ அதை மட்டும் போட்டுட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஆடவும் தெரியாது. இன்னொரு விஷயம் பாருங்கள், அடுத்த வாரத்தில் ஏதாவது 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் ஆடி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடிக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் பேசுகிறத வந்துட்டு 2 பேர் இருக்காளுங்க. என் பிள்ளையும் பக்கத்து வீட்டில் ஒருத்தி இருக்கா. எட்டி பார்த்துட்டு போகிறாங்க நான் என்னடா பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச் 30 ரிசல்ட்டை பார்க்குறோம். பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகும்னு. வெயிட் லாஸ் பண்ணவங்க யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க. இதெல்லாம் மெயினாக சாப்பிடுங்க. ஆனால் வந்து காஸ்ட்லியாக கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காசுலாம் அவ்வளோக்கா இல்லை. எல்லாருமே தினசரி வேலை தான், மாத சம்பளம் தான். மாதம் இப்படி வாங்கலாம், இப்படி போயிடும். அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.